ஹாய் எவ்ரிவான். வெறும் பொரி இருந்தால் மட்டும் போதுங்க. சட்டுன்னு 5 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ யம்மி அண்ட் டேஸ்டியாக சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இங்கே 2 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 10லேருந்து 15 முந்திரி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா பால் பவுடர். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொரியை சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். அது கூடவே வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி இது கூடயே சேர்த்துக்கலாம். இது கூட பால் பவுடரும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை கிண்ணத்துலேயோ நீங்கள் போட்டு இதுக்கு நல்லாவே ஒரு ஈவனாக நம்ம இதுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடும்போது இதுக்கு நல்லாவே ஒரு ஷேப் கிடைக்கும். மேலே கொஞ்சமாக நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்கு வைக்க போகிறேன். இப்போது 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்மளுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியான ஒரு பர்ஃபி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு ரெசிபி இது. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம நெய்யெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, இருந்தாலும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பார்க்கறதுக்கே நாக்கில் எச்ச ஊறுது. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட குயிக் அண்ட் ஈஸியான ஒரு பர்ஃபி ரெசிபி சட்டுன்னு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. இதை விட ஈஸியாக எந்த ஸ்வீட் செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்டில் இந்த சூப்பரான ஒரு ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்வீட்டை நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றது நீங்களே பாருங்கள். வாவ், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோ. See you, ta-ta, bye-bye.